ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியான முறையில் இப்போ முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? தேவையான அளவு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், அது நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். முட்டை 5 எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பூண்டை நச்சு எடுத்துக்கலாம். நச்சு எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த எசன்ஸ் நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, எண்ணெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த 6 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை மிளகாய், நச்சு வச்ச இஞ்சி, பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் வித் எக்கு ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால அது நமக்கு அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிப்போம். நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்து அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு எனக்கு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நம்ம எண்ணெயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு பார்க்கும் போதே. இப்போ நம்ம எக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கிற அந்த 5 எக்குமே எடுத்து உடச்சி கேஸில் சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கலர்ஃபுல்லான ரொம்ப டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான முறையில் சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக வீட்டில் லன்ச் ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த குழம்பை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு முட்டை குழம்பு இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.